ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப பயமுறுத்தின ஒரு ஸ்டோரி. அந்த ஸ்டோரி உங்களோட இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். அது என்னன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பானில் அச்சி சாமா அப்படின்னு ஒரு லேடி இருந்தாங்களாம். அதாவது 8 ஃபுட் லேடி. நினச்சி பாருங்க, ஒரு லேடி 8 அடி உயரத்துக்கு இருந்தா எப்படி இருக்கும். அதுவும் ஒவ்வொருத்தவங்களும் பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய உடல் பாகம் எல்லாமே மாறுமா. ஸோ சில பேர் பார்க்கும்போது அவங்க எப்படி இருப்பாங்களாம், ஒரு வயசான லேடி கிமோனோ, அதாவது ஜப்பானுடைய பாரம்பரிய உடை இருக்கும் தெரியுமா, அதை போட்ட மாதிரி இருப்பாங்களாம். ஆனால் சிலருக்கு அவங்க ஒரு நார்மல் பொண்ணு ஒரு ஃபுனரல் ட்ரெஸ் போட்ட மாதிரி இருக்குமா. யூஸ்வலி நிறைய பேர் கண்ணுக்கு அவங்க எப்படி தெரிஞ்சிருக்காங்கன்னா, ஒரு ஒயிட் ட்ரெஸ், பயங்கர நீளமான முடி, நீளமான காலு. ஆனா இதெல்லாம் விட ரொம்ப பயமுறுத்துற விஷயம் எதுன்னா, போ 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 போன்னு கண்டினியூஸா ஒரு மேல் வாய்ஸ்ல அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு லேடி ஒரு டீப்பான மேல் வாய்ஸ்ல அந்த மாதிரி சொன்னா யாரா இருந்தாலும் பயம் வரதானே செய்யும். அந்த மாதிரி பல வருஷமா ஜப்பான்ல இந்த ஸ்டோரி இன்னுமே எல்லாருக்கும் ஒரு திகில கொடுத்துட்டு தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரியை தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு பையன் ஜப்பான்ல அவங்க தாத்தா பாட்டியை பார்க்கறதுக்கு ஊருக்கு போறான். அவங்க தாத்தா பாட்டி எப்பயும் போல வயல்னாலும் எல்லாம் வச்சு அவங்க பாட்டு சந்தோஷமா வாழறாங்க. தன் பேரனை பார்க்க போறோன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த நாள் நல்லா போகுது. அந்த பையன் அவங்களுடைய அந்த வயல் நிலத்துல ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப வருஷம் கழிச்சு போறோமேன்ற சந்தோஷத்துல ஜாலியா விளையாடுறான். விளையாடின டைம் மத்தியானம் ஒரு கொஞ்ச நேரத்துல ரொம்ப களைப்புல அந்த இடத்துல மல்லாக்கப்படுத்திட்டு மேலே போகிற கிளவுட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் அவனுடைய வெக்கேஷனை. அப்போ திடீர்னு தூரத்தில் அப்படியே காத்தடிக்கிற சத்தம் கேட்குது. கேஷுவலாக தான் திரும்பி பார்க்குறான். ஆனால் அவனுக்கு அங்கே ஏதோ ஒரு மூமெண்ட் தெரியுது. என்னடா மூமெண்ட்னு ஒத்து பார்க்குறான். பார்த்தா ஒரு கேப் மட்டும் தெரியுது, அதாவது ஒரு ஹேட். அவன் ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சான், அவங்க வயல் நிலத்துலன்னு இந்த சோளக்காட்டு பொம்மைலாம் வச்சிருப்பாங்கல்ல, அதுக்கு ஏதோ இது பண்ணி அதுக்கு இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் போட்டு விட்டுருக்காங்க போலன்னு கேஷுவலா நினைச்சிட்டான். ஆனா அது நார்மலா விட அந்த ஆட ஆரம்பிக்குது. கொஞ்சம் தள்ளுனா ஒரு மூஞ்சி தெரியுது. அதே மாதிரி அந்த ஒரு நீட்ட முடியும் தெரியுது. அடுத்த 5 நிமிஷத்துல திரும்பவும் போ 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 போன்னு அந்த சத்தம் கேக்குது. இவனுக்கு தன்னையும் மீறி லைட்டா ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா சுத்தி யாரும் கிடையாது. அவன் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து போலான்ற டைமு தான் இவன் இதை பார்த்துருக்கான். அதனால என்ன நினைச்சான், திரும்பி பார்க்கறான். ஆனா யாருமே அங்க இல்லை. கடகடன்னு எந்திரிச்சு அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு ஓடிடுறான். அப்போ அவங்க தாத்தா பாட்டி, என்னடா எப்படி இருந்தது, நல்லா ஜாலியா விளையாடியான்னு கேஷுவலா கேக்குறாங்க. ஆனா இவனுக்கு தான் உள்ள பயம் வந்துருச்சே. இவன் எல்லாம் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு லேடிய பார்த்தேன் அப்படின்றதையும் சொல்றான். அவ்வளவு நேரம் கேஷுவலா இருந்த தாத்தா பாட்டி பக்குன்னு வந்த மாதிரி ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. திரும்ப சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. இவன் நடந்தது எல்லாத்தையும் திரும்பவும் சொல்றான். அப்போ அவங்க பாட்டி வாய் அடைச்சிட்டு அம்மா அப்படின்னு என்ன பண்றதுன்னே தெரியாம அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தாத்தாக்கு பதட்டமாகுது. ஆல்ரெடி இந்த பையன் அந்த மாதிரி ஒரு லேடிய பார்த்துட்டு வந்திருக்கான். இப்ப இந்த தாத்தா பாட்டி எல்லாம் இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கறது இந்த சின்ன பையனுக்கு இன்னும் பயத்தை ஏற்படுத்துது. அப்படி என்னதான் நடந்துச்சு, ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு அவன் கேட்கிறான். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அச்சி சாமா, அதாவது இந்த 8 ஃபுட் லேடின்றவங்க ஒரு பூதம் மாதிரி, ஒரு பிசாசு, எப்படி வேணா சொல்லலாம். இவங்களுடைய நோக்கமே என்னன்னா, இந்த மாதிரி சின்ன பசங்களை கடத்திட்டு போயிடுவாங்களாம்.
அவங்க எங்க இருக்காங்க, என்ன ஆனாங்கன்னு கடைசி வரைக்கும் யாருக்குமே தெரியாது. எங்க போய் தேடினாலும் இன்ன வரைக்கும் அந்த குழந்தைங்க கிடைச்சதே இல்லையா. அதனால இது ஒரு பல வருஷமான லெஜெண்டா இருந்திருக்கு. அவங்க ஊர்ல இருந்த சில புத்திஸ்ட் மாங்க்ஸ், அதாவது அந்த புத்திஸ்ட்ல இருக்கிற அந்த இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, சாமியார் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பெரிய பூஜை பண்ணி அவங்க ஊர்ல ஒரு ரிலீஜியஸான ஒரு பாட், ஒரு பொம்மை மாதிரி ஒண்ணு இருக்குமா. அதுல பல வருஷமா அந்த அச்சிஷா குசாமாவை அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. எவ்வளவு வருஷமா? 15 வருஷமா. சோ அது வரைக்கும் எல்லாரும் நிம்மதியா இருந்திருக்காங்க. ஆனா ஏதோ ஒரு விஷயமால, ஏதோ ஒரு தப்பால அந்த பாட்டோ இல்ல அந்த பொம்மையோ உடைஞ்சிருக்கு. அது உடைஞ்சதுனால என்ன ஆயிருக்கு, இப்ப அவங்க 15 வருஷம் கழிச்சு அதே பசியோட, அதே குழந்தைங்களை கடத்தணும்ன்ற அந்த வெறியோட இப்ப வெளியில வந்துட்டாங்க. வெளியில வந்தது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கண்ணில் பட்டது இந்த பையன்தான். விடுவாங்களா? கண்டிப்பா தேடி வருவாங்க அப்படின்றது இந்த தாத்தா பாட்டியோடைய நம்பிக்கை. உடனே பாட்டி கிட்ட தாத்தா சொல்றாரு, இந்த பையனை எங்கேயும் விடாத, கூடயே இரு, நான் அடுத்து என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. தாத்தா உடனே அவருக்கு தெரிஞ்ச ஒரு மாங்க்குக்கு கால் பண்றாரு. அவங்க பேர் கேசன் அப்படின்னு ஜப்பான்ல சொல்லுவாங்க. அந்த மாங்க் வராங்க, கேக்குறாங்க, அச்சிஷா குசாமாவை பார்த்தேன்னு இந்த பையன் சொல்லும் போது அதுவும் தெளிவா அவங்க 8 அடி உயரம் இருந்தாங்க, இவ்வளவு பெரிய முடி வச்சிருந்தாங்க, ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, கண்ணெல்லாம் பெருசா இருந்தது, இப்படி எல்லாம் கரெக்டா அந்த பையன் சொல்லும் போது அந்த மாங்குக்கு லேசா பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. கையில இருந்த ஒரு புனித பேப்பர், அதாவது அவங்க எப்பயுமே ப்ரேயர் பண்ணி கையிலே வச்சிருக்கிற ஒரு பார்ச்மெண்ட்னு சொல்லுவாங்க, ஒரு பேப்பர், அதை உடனே அந்த பையன்கிட்ட கொடுத்து, இதை எந்த காரணத்தை கொண்டும் நீ அதை கையில இருந்து எடுத்துடவே செய்யாத, மூடி வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ராத்திரியை நம்ம எப்படியாவது கடந்து ஆகணும், அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த என்ன ஸ்டெப்னாலும் எடுக்க முடியும் அப்படின்றதையும் அந்த கேசன் அந்த தாத்தா பாட்டி கிட்டையும் அந்த பையன்கிட்டையும் சொல்றாங்க. ஸோ உடனே கடகடன்னு அவங்க என்ன பண்றாங்க, அந்த பையனுக்குன்னு ஒரு ரூம் இருக்கும் இல்லையா தங்குறதுக்கு, அந்த ரூமை ரெடி பண்றாங்க. அந்த ரூம் நடுவுல ஒரு வுடன் பாக்ஸ் வச்சு ஒரு சின்ன புத்தா சிலையும் வைக்கிறாங்க ப்ரேயர் பண்றதுக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ரூமுடைய 4 பக்கமும் கார்னர்ல ஒரு சின்ன பாட்டில் சால்ட், ஃபுல்லா வெள்ளை கலர்ல இருக்கிற சால்ட்டை வச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க யாரும் கூட இருக்க முடியாதுன்னு அவன் அந்த நாள் ஃபுல்லா நைட்டை தனியாதான் அந்த ரூம்ல அவன் கடத்தி ஆகணும் அப்படின்றதும் அந்த இதோடைய கோட்பாடு. இத கேசன் எல்லாருக்கும் விலாவரியா சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த பையனுக்கு ஒரு சின்ன ப்ளூ பக்கெட்டும் கொடுக்குறாங்க. ஏன்னா அவன் பாத்ரூம்க்கு கூட அந்த ரூமை விட்டு வெளியில வரக்கூடாதான் எல்லாம் சொல்லி அவனுக்கு சாப்பாடு அந்த ரூம்குள்ளேயே கொடுத்துட்டு ஜன்னல் எல்லாத்தையும் அடைச்சிடுறாங்க. அந்த ஜன்னல்ல ஒரு பெரிய மந்திரம் மாதிரி எழுதின ஒரு பேப்பர் வச்சு ஃபுல்லா அடைச்சிட்டு டோரையும் சாத்துறதுக்கு முன்னாடி அந்த கேசனும் தாத்தாவும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, எந்த காரணத்துக்கும் எங்க வாய்ஸ் கேட்டாலோ இல்ல நாங்க கூப்பிடுற மாதிரி இருந்தாலோ எந்த கதவையும் ஜன்னலையும் திறந்துடாத, நாளைக்கு காலையில 7 மணி வரைக்கும் நாங்க சொல்ற வரைக்கும் திறக்காத அப்படின்னு தெளிவா அந்த பையன்கிட்ட சொல்லிட்டு அந்த பேப்பர் கையில பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கதவை பூட்டிடுறாங்க. இது வரைக்கும் அந்த பையன் ஆல்ரெடி பயத்துல இருந்தான். இப்போ அவனுக்கு இன்னும் பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு சின்ன பையன் ஒரு ரூம்ல இந்த மாதிரி ஒரு அவனை சுத்தி இவ்வளவு நடக்குதுன்றப்போ அவனுக்கு பயம் இருக்கதானே செய்யும். அதனால அவங்க கொடுத்த சாப்பாடு அவனால சாப்பிட முடியல, கொடுத்த தண்ணியே குடிக்க முடியல. எப்படா இந்த ராத்திரி போகும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவங்க சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்துல டப் 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 டப்புன்னு ஜன்னல்ல யாரோ தட்டுற மாதிரி கேக்குது. இவனுக்கா ஹார்ட்டே நின்று போன மாதிரி ஆயிடுது. யாரையாவது கூப்பிடலாமா அப்படின்னு யோசிக்கிற டைம் அவனுக்கு அந்த கேசன்ற மாங்க்கும் அவங்க தாத்தாவும் சொன்னது டக்குன்னு ஞாபகம் வருது. எந்த காரணத்துக்கு கொண்டு எங்களை கூப்பிடாத,
கதவை திறக்காத, ஜன்னலை திறக்க ட்ரை பண்ணாதன்னு. அதனால அந்த புத்தா ஒரு சிலை வச்சாங்க இல்லையா, அந்த புத்தர் சிலை கிட்ட வேண்டிக்கிட்டு அந்த அவன் கையில இருந்த பேப்பரை டைட்டா புடிச்சிட்டு உட்காரணும். கொஞ்ச நேரத்துல இந்த டப் டப் டப்புன்னு கேட்ட இது நின்னுடுது. ஆனா யாரோ ஒருத்தர் வந்து டோர் கிட்ட பேசுற மாதிரி கேக்குது. பார்த்தா அவங்க தாத்தா வாய்ஸ். உள்ள நீ நார்மலா இருக்கியா, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, ஏதாவதுன்னா சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. இவனும் வந்து நார்மலா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். உடனே தாத்தா சொல்றாரு, உனக்கு பயமா இருந்தா கதவு தர, நான் உள்ள வரேன்னு. இன்னும் சந்தோஷமா இறங்கி குடு குடு குடுன்னு திறக்க கிட்ட போகும்போது அவன் கையில இருந்த அந்த பேப்பர் கருக ஆரம்பிக்குது. சுத்தி அந்த சால்ட் வச்சிருந்தாங்கல்ல, அதுவும் கருக ஆரம்பிக்குது. அவனுக்கு வந்து உடம்பு ஃபுல்லா புல்லரிக்குது. ஏதோ தப்பா இருக்குன்னு அவனுக்கு புரியுது. உடனே என்ன ஆகுது, ஸ்லோவா ஸ்டெப்பு கிட்ட இருந்து அவன் கை வைக்க போனாங்க. டோரை திறக்க கைய ஸ்லோவா பின்னாடி எடுக்கிறான். நல்ல வேலை அவன் திறக்கல. ஆனா அவ்வளோ நேரம் கேட்ட அவங்க தாத்தா வாய்ஸ் அடுத்து என்ன தெரியுமா சொல்லுச்சு, போ 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 போன்னு சொன்னதும் இவனுக்கு ஒரு நிமிஷம் உயிரே நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. உடனே அந்த பேப்பரை எவ்வளோ டைட்டா பிடிக்க முடியுமோ பிடிச்சிட்டு தலகாணி எல்லாம் மூடிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்துட்டான். என்ன பண்றதுன்னே தெரியாம. நாலா சைடும் ஜன்னல் டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சுட்டே இருக்கு. இந்த போன்னு கேக்குற சத்தம் நிக்கவே இல்லை. ரொம்ப நேரம் அவனுக்கு கேக்குற மாதிரி இருக்கு. என்ன ஆக போகுதுன்ற பயத்திலேயே அந்த நைட் கடக்குறான். ஆனா அவன் கண் முழிச்சு பார்க்கும்போது மணி 7:30. அவங்க தாத்தா சொன்ன டைம் 7 மணி வரையும். இப்போ டைம் 7:30 மணி ஆயிடுச்சு. உடனே அவன் என்ன பண்றான், ஸ்லோவா கதவை திறக்கிறான். திறந்தா அவங்க தாத்தா கேசன் அப்புறம் அவங்க பாட்டி எல்லாரும் நிக்கிறாங்க. இவன் உயிரோட இன்னும் நல்லாதான் இருக்கான்னதும் அவங்களுக்கு அப்பதான் பெருமூச்சே வருது. உடனே அவசரமா அவனை ரெடி பண்ணி கீழே போனா அவங்க அப்பா அம்மா கிச்சன்ல இருக்காங்க. ராத்திரியா வர வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் ஏகப்பட்ட பேர் அவங்க வீட்டுல இருக்காங்க. ஊர் ஜனங்க மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த பையனை ஆச்சரியமா பாக்குறாங்க. பரவாயில்ல, இந்த பையன் நைட்டை கடத்திட்டானா, பரவாயில்ல, எப்படி இது பண்ணிட்டானா, அப்ப நம்ம இவனை சீக்கிரம் வந்து இந்த ஊர்ல இருந்து கூட்டிட்டு போகணும்னு எல்லாரும் ரெடி ஆகுறாங்க. ஒரு 9 சீட்டர், அதாவது 9 பேர் உட்காரக்கூடிய ஒரு வேன் வருது. இவனை நடுவுல உட்கார வைக்கிறாங்க. சுத்தி 8 பேர் இவனை வந்து சுத்தி சூழ்ந்து உட்காந்துக்கிறாங்க. ஜன்னல் கிட்டேயே இவனை உட்கார வைக்கல. அவனை வந்து அந்த கேசன்ன்ற மாங்க் இருக்காங்க இல்லையா, அந்த லேடி சொல்றாங்க, கண்ணை திறக்க கூடாது, கீழே தான் பார்க்கணும், எதுவும் பேசக்கூடாது, எந்த காரணத்து கொண்டும் வெளியில பாத்திரவே கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கார்ல 8 பேரோட அந்த பையனை கூட்டிட்டு போறாங்க. கொஞ்ச நேரம் போற வரைக்கும் கார் நார்மலா, அந்த வேன் வந்து நார்மலா தான் போகுது. ஆனா அதுக்கப்புறம் நார்மல் ஸ்பீட்ல போற அந்த வேன் ரொம்ப ஸ்லோவா போகிற மாதிரி ஆகுது. அப்ப அந்த கேசன் சொல்றாங்க, இந்த இடத்த கடக்கிறதுக்குள்ளதான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல தம்பி, அவங்க ஆல்ரெடி திரும்பவும் ஒரு கையில அந்த பேப்பர் கொடுத்துருப்பாங்க. அதை நல்லா கெட்டியமா பிடிச்சுக்கோ, வெளியில பார்க்க கூடாது, ஜன்னல்ல பார்க்கவே பார்க்காத, அதே மாதிரி உன் கண்ணு கீழே தான் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த வேன் ஸ்லோவா போற மாதிரி ஒரு ஃபீல் வருதுல்ல. அப்ப அவன் ஏறிச்சியா தலைய தூக்கி இல்ல சும்மா பார்க்கலாமேன்னு சைட்ல பார்ப்பான். பார்த்தா அந்த வேன் போற ஸ்பீடுக்கு ஈக்குவலாவே நாம சொன்ன அந்த ஹச்சிஷக்கு சாமாவும் வந்துட்டு இருக்கும். அது மிதந்து வர்ற மாதிரி எனக்கு தெரியும். இவனுக்கு உயிரே நின்ன மாதிரி ஆயிரும். ஏன்னா அப்ப பார்த்ததுக்கு அப்புறம் தடவை இவ்வளோ க்ளோஸ்அப்ல அந்த 8 ஃபுட் லேடிய பாக்குறான். நினைச்சு பாருங்க, அவன் நடுவுல உட்காந்துருந்தாலும் அந்த வேனுக்கு வெளியில தான், ஜன்னலுக்கு வெளியில தான் அந்த 8 அடி உயரமான பூதம் இருக்கு. அவனுக்கு எப்படி இருக்கும்? அலறி அடிக்கிறான். கேசான் பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, சாண்ட் பண்றாங்க, மந்திரமா ஓத ஆரம்பிக்கிறாங்க. கண்ணை கீழே குனி, கண்ணை திறக்காதன்னு ஆர்டர் போடுறாங்க. கண்டினியூஸா பிரேயர் பண்றாங்க.
வேன் ரொம்ப ஸ்லோவா போகுது. ஏன்னா அந்த அச்சிஷா குசாமா கிட்டத்தட்ட புடிச்சு வைக்கிற அளவுக்கு வருது. அதையும் தாண்டி இவங்க இந்த சாண்ட் பண்ணிட்டு மந்திரம் ஓதிட்டே இருக்காங்கல்ல, எப்படியோ கடக்குது. இப்போ எல்லா பக்கமும் இருந்த ஜன்னல்ல இருந்து டப் 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 டப்னு கண்டினியூஸா வருது. ஒரு விஷயம் என்னன்னா, அவனை சுத்தி 8 பேர் இருக்காங்க. ஆனா அந்த 8 பேர் கண்ணுக்கு, அந்த பூதம் கண்ணுக்கு தெரியவே தெரியாது, இவனை தவிர. அதனால டப் டப்புன்னு அடிக்கிற சத்தம் இவங்களுக்கு கேக்குது. ஆனா அது எந்த சைடு இருக்குன்னு கூட இவங்க யாருக்கும் தெரியாது. அதனால எப்படியாவது இந்த இடத்த சீக்கிரம் கடந்தாகணும்னு ரொம்ப ட்ரை பண்றாங்க. எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு. ஆனா கொஞ்ச நேரத்துல திரும்பவும் கேக்குது. என்ன கேக்குதுன்னா, போ 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 போ, இந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கு. இது கேட்க கேட்க அவனுக்கு வேர்க்குது, பயமாகுது, என்ன ஆக போதும் அப்படின்னு ஆகுறான். ஆனா கொஞ்ச நேரத்துல எப்படியோ அந்த இடத்த தாண்டிடுறாங்க. தாண்டினதும் வண்டி நார்மலான ஸ்பீட்ல போக ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருக்கும் அப்பதான் உயிரே வருது. அப்பாடான்னு சொல்லிட்டு உடனே ஏர்போர்ட் போறாங்க. ஏர்போர்ட் போனதும் அவங்க தாத்தா பாட்டி எப்படியோ அங்க இருந்து இவனை கூட்டிட்டு வந்துட்டோன்ற சந்தோஷத்துல அவனை எப்பயும் போல கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்து பத்திரமா போயிட்டு வா அம்மா அப்பாவோடன்னு என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் சோகமா அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா அவன் இனிமே திரும்ப இங்க வர முடியாது, அது அவனுக்கு சேஃப் கிடையாது. அதனால இனி எந்த காரணத்தை கொண்டும் நீ ஜப்பானுக்கு வரக்கூடாது, எங்களை பார்க்க கூட நீ வரக்கூடாதுன்னு அவங்க தாத்தா ப்ராமிஸ் வாங்கிடுறாரு. அதோட அவனும் சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவோட ஏர்போர்ட்ல இருந்து அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். இப்படியே 10 வருஷம் போகுது, 15 வருஷம் போகுது. ஒரு நாள் அவங்க தாத்தா இறந்தும் போறாரு. ஆனா அதுக்கு கூட அவர் வரக்கூடாதுன்னு முன்கூட்டியே சொல்லியிருப்பாரு அந்த பையனை. அதனால ஜப்பானுக்கு அவங்க அப்பா அம்மா அவனை கூட்டிகிட்டே போயிருக்க மாட்டாங்க. அவங்க பாட்டி மட்டும் இப்ப தனியா இருக்காங்க. ஒரு நாள் அவங்க பாட்டி கால் பண்ணுவாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு கேன்சர் வந்துருச்சு, உடம்பு முடியலன்ட்டு. ரொம்ப வருஷம் ஆனதுனால அவனுக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும். பாட்டியை பார்க்கணும்னு ஒரு ஆசையும் இருக்கும். அப்ப பாட்டி சொல்லுவாங்க, நான் இறக்குறதுக்கு முன்னாடி அவனை ஒரு வாட்டியாவது பார்க்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லும் போது இப்ப இவன் யோசிப்பான், இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, இவன் பெரிய பையனும் ஆயிட்டான், போனா என்ன தப்பு, போகலாமான்னு யோசிச்சுட்டு சரி நான் பாக்குறேன் பாட்டின்ட்டு போனை வைக்க போவான். வைக்க போகிற டைம் அவனுக்கு கேக்குற சத்தம் போ 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 போ. இந்த ஸ்டோரிய நான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது எனக்கு கூஸ் பம்ப்ஸ் பயங்கரமா புல்லரிச்சது. இப்பயும் எனக்கு அதே பயம், அதே கூஸ் பம்ப்ஸ் இப்பயும் இருக்கு. இந்த ஸ்டோரி நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கீங்களா? இது பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் தான் உங்க டாக்கிங் மது, and this is my second story.